தமிழ் சினிமாவில் நகைச்சுவை சக்கரவர்த்தியான கவுண்டமணியின் மனைவி சாந்தி அவர்கள் உடல்நலக் குறைவால் காலமாயிட்டாங்க அப்படின்ற செய்தியை நீங்கள் கேட்டிருப்பீங்க. குடும்ப வாழ்க்கை தனி, சினிமா வாழ்க்கை தனின்ட்டு வாழ்ந்து வரக்கூடிய கவுண்டமணி அவருடைய மனைவி மற்றும் குழந்தைகளை தன்னுடைய நெருங்கிய உறவினர்கள் வீட்டு விசேஷத்துக்கு தவிர வேற எந்த இடத்துக்குமே அழைச்சிட்டு போனதில்லையாம். அவருடைய பட பூஜைக்கு கூட சிங்கிள் மேன் ஆர்மியாக தான் வந்திருக்கிறாரு தவிர குடும்பத்தை கூட்டிட்டு வந்தது கிடையாது. கொஞ்ச நாளாகவே சாந்தி அம்மா உடல்நல குறைவால் தான் இருந்திருக்கிறாங்க. பட் பாருங்களேன், இப்போ இறந்துட்டாங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்குது. மனைவியின் இழப்பினால் ரொம்ப மனம் கலங்கி போயிருக்கிறாரு கவுண்டமணின்ற ஒரு தகவலும் வருது. கணவன் மனைவி அந்யோன்யம்னா அப்படி ஒரு அந்யோன்யமாக 2 பேரும் இருப்பாங்களாம். ஒருத்தர் ரொம்பவுமே பாசமாக பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. இவங்களுடைய கல்யாணம் காதல் திருமணம் தானா. சினிமாவோட ஆரம்ப காலகட்டத்தில் கவுண்டமணி அவர்கள் இருந்தப்ப இவங்களுடைய திருமணம் நடந்திருக்கு. கல்யாணத்துக்கு பின்னாடி ஏற்றம் வரும்னு சொல்லுவாங்கள்ல, நம்மள கூட கேள்விப்பட்டிருக்கோமே. அந்த வார்த்தை கவுண்டமணி சார் விஷயத்தில் அப்படியே உண்மையாக இருக்குது. ஆமாங்க, மனைவி வந்த நேரம் நல்ல நேரமாக அவருக்கு திரையுலகில் திருப்பு முனையாக அமைஞ்சிருக்கு. அவர் நிறைய ஏற்றங்களை பார்த்துருக்கிறாரு. கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய உச்சங்களை தொட்டிருக்கிறாரு. நிறைய சம்பாத்தியம் பார்த்துருக்கிறாரு. ஸோ மனைவி மீது ரொம்பவுமே தனி பிரியம் வச்சுருந்துக்கிறாரு. வீட்டுக்கு வந்தாலே போதுமா சாந்தி சாந்தின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாராம். அந்த அளவுக்கு ஒரு பிரியமாம் மனைவி மீது. வீட்டு நிர்வாகம், குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கியது எல்லாமே சாந்தி அவர்கள் தானாம். கவுண்டமணி சார் பேமெண்ட் வாங்கினா அப்படியே ஒய்ஃப் கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாராம். அதில் ஒரு பைசா கூட எடுத்துக்க மாட்டாராம். ஆனால் வீட்டை விட்டு வெளியே போகும்போது தன்னுடைய மனைவி கிட்ட செலவுக்கு பணம் வாங்கிட்டு போவாராம். இது அவர் ஒரு சென்டிமெண்ட்டாகவே வச்சுருந்துக்கிறாரு. மனைவி கிட்ட பணம் வாங்கிட்டு போகணும் அப்படின்றத அவர் நல்ல ராசியாக நினச்சிருக்கிறாரு. அப்போ தான் அவருக்கு அந்த நாளே திருப்தியாக இருக்குமாம். அந்த அளவுக்கு கணவன் மனைவிக்குள்ள ஒரு இணைப்பிரியாத அன்பு இருந்திருக்கு. இவங்களுக்கு 2 மகள்கள் இருக்கிறாங்களா. பெரிய பொண்ணு பேர் செல்வியாம், 2வது மகள் பேர் ஸ்மிதா. மகள்கள் 2 பேரும் கூட அம்மா மீது அதீத பாசம் வச்சிருந்திருக்கிறாங்க. சாந்தி அவர்கள் கொஞ்ச நாளாகவே உடல்நலம் சரியில்லாமல் தான் இருந்திருக்கிறாங்க. எப்படியும் தேய்த்திரலாம், எப்படியும் இவங்க பிழைச்சிருவாங்க அப்படின்ற எண்ணத்தில் தான் இருந்திருக்கிறாங்க. கவுண்டமணி சாருமே கூட அப்படிதான் நினைச்சிருக்கிறார். பட் இருந்தாலும் சாந்தி அவர்களுடைய இழப்பு கவுண்டமணி சாருக்கு ஈடுகட்ட முடியலையாம். கூடிய சீக்கிரத்தில் இதிலிருந்து அவர் மீண்டு வரணும். சாந்தி அவர்களுடைய ஆன்மா இளைப்பாறணும்.